இந்திராணியா அவங்க சித்தப்பா பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இதாம்மா நம்மளுக்கு நல்ல சான்ஸ். இதை வச்சு வந்துட்டு நம்ம டைவர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நீ என்ன பண்ணுற, போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி குழந்தைய காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலாண்ட வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பாவை வரலைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணிட்டா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுருக்காங்க நம்ம அழி. அப்போ கரெக்டாக வந்துட்டு பாவையை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்துடுறாரு. பாவையை உள்ள அமிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல வேலை அவங்க அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லை, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் கொஞ்சமாக தோணுச்சா பாரு, ஃபோன் மட்டும் அடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கேட்குறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்திராணி என்னமோ நல்லது தான், ஆனால் அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பணக்கழுக்குங்க. அவளை ஒரு பணம் காய்க்கிற மரமாக தான் பார்க்குறாங்க. அது தெரியாமல் அவள் வந்துட்டு என்கிட்ட இது பண்ணிகிட்ருக்கா, எல்லாம் போக சரியாக போய்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது இந்திராணியும் அவங்க சித்தப்பாவும் வராங்க. பார்த்த உடனே பார்த்தியா அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக போலீஸும் வராங்க. வந்தவொடனே அவன் தான் வந்துட்டு என் குழந்தை கட்டுந்து அப்படின்ற மாதிரி இந்திராணி சொல்ல, உடனே போய் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் என் குழந்தைய நானே ஏன் சார் அரெஸ்ட் பண்ண போகிறேன், அது என்னோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குது, அவருக்கும் என் குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது திட்டுத்தனமாக கிட்னாப் பண்ண போகிற மாதிரி தான் பண்ணான்னு சொல்லி, என் குழந்தைய நான் ஏன் கிட்னாப் பண்ணி போனோம், உனக்கு இருக்குதுயா ஒரு நாளைக்குன்னா அவங்க சித்தப்பா ஒரு பக்கம் மிரட்டிகிட்டு இருக்கிறாரு அவங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் இந்திராணியும் பாருங்கள் மேடம், எந்த இதுவும் இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, எவிடன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, எவிடன்ஸ் வேணும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஐலியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அவர் வந்து கடத்துக்கு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாருன்றதை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவரால் வந்துட்டு இந்திராணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காம்மா, நீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க சித்தப்பாவும் சொல்ல, ஐலி எதுவுமே பேசாமல் வராங்க. வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்துட்டு தங்கிக்கிட்டே இவர் வந்துட்டு குழந்தைய கடத்திட்டெல்லாம் போகல, அவங்க குழந்தை வந்து பசிக்குது, இந்த மாதிரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னான், அதனால் நான் தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போனார், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டார், அவ்வளோதான், இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே போலீஸ், என்ன இந்திராணி மேடம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய் எங்களை சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய இதுவாக இருந்துட்டு எங்களையே ஏமாற்ற பார்க்குறீங்களே, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்திராணி செம்ம கடுப்பாயிடுறாங்க. யார்கிட்ட மோதிட்டேன்னு தெரியுமா நீ, இது வரைக்கும் என் கோவத்தை வந்துட்டு எதிராளிங்க தான் பார்த்துருக்காங்க, இனிமேல் நீயும் பார்ப்ப, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐலி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் டேபிள் மேலே இருக்குது. இங்கே இந்திராணி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு பூஜைலாம் நடக்குது. இந்திராணி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பூஜை முடிஞ்சோடனே எல்லோரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த ஐலி இப்படி பண்ணான்னு அவங்க சித்தப்பா சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஐலி அப்படி பண்ணான்ட்டு நான் இப்போவே கேட்குறேன், இதை வச்சு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுவோன்னு கபிலனோட அம்மா வந்து பிளான் பண்ணி இவங்க ஐலி கால் பண்ண சொல்கிறாங்க. இந்திராணி ஃபோன்லேருந்து கால் வந்த உடனே எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ஐலி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அவங்க அத்தை வந்துட்டு உடனே ஃபோன் பிடுங்கி பார்க்குறாங்க. இந்திராணி பண்ணதை பார்த்தோன்னா அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.